next பார்க்க போறது optical instruments. So optical instrument என்ன எழுதனா, optical instruments are devices which utilize the phenomenon of reflection and refraction for image formation of various object. Okay, usually நம்ம image form பண்றதுக்கு தான் optical instrument யூஸ் பண்ணுவோம் of various object. For example, ஒரு long distance object வந்து நம்ம படம் if you want to take the picture, what we'll do, we'll use a telescope and we'll take the picture. ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் பிக்சர் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம், அதோட we'll use a simple microscope அந்த மாதிரி. So study in detail. Okay, so optical instruments are devices which utilize the phenomenon of reflection and reflection ஆகட்டும் refraction ஆகட்டும் to capture the picture. Okay, so இந்த optical instruments நம்ம முதல் பார்க்க போறது என்ன அப்படின்னா, we are going to discuss first simple microscope. Okay, so simple microscope னா என்ன அப்படின்றத முதல்ல எழுதிடலாம். It is a converging lens of small focal length. Okay, இது வந்து converging lensலாம் என்ன, it is a convex lens. It is a converging lens of small focal length. Okay, in order to use simple microscope, can write next, in order to use simple microscope, it has to held near the object, and eye is placed on the other side. So ஒரு சின்ன கன்வர்ஜிங் லென்ஸ் எடுத்துட்டு அது கண்ணுக்கிட்ட வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு நார்மலான சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ சின்ன வயசுல எல்லாரும் பண்ணியிருப்பாங்க, என்னன்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துட்டு அது கீழே பேப்பர் வச்சுட்டு, ஓகே, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துட்டு அது கீழே பேப்பர் வச்சுட்டு டைரக்டா சன்லைட்ல காமிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்லா லைட் ரேஸும் வந்து லென்ஸ் மேல பட்டு அந்த பேப்பர் வந்து பர்ன் ஆகும். ஸோ இந்த லென்ஸை அந்த பேப்பர் கிட்ட எவ்வளோ கிட்ட வைக்கிறோமோ அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பும் ஒர்க் ஆகும். ஸோ லென்ஸை ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வச்சு நம்ம பார்க்கணும். தட் இஸ் வாட் த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் basically involved. Okay, so eye is placed on the other side. Next, image produced in simple microscope. Will be erect, virtual and magnified. Okay, because அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து we can able to see. Now we'll see the construction of the simple microscope. ஒரு simple microscope ஓட construction நம்ம பார்க்கலாம். Say we have a very basic idea. First வந்து say there is an object. Okay, இப்போ வந்து இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரேஸ் வந்து என்ன ஆகுது, one light ray is passing over here and one light ray is passing over here. Okay, ரெண்டு லைட் ரே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் ஆகுது. ஓகேவா, and there is an observer. So ஒரு அப்சர்வர் இங்க இருக்காங்க and observer is seeing this object. Okay, so அந்த அப்சர்வர் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டை பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த லைட் ரேஸ் வந்து என்டர் ஆகும் இல்லையா. ஸோ இந்த அப்சர்வர் வந்து பார்க்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து சே இட் ஷுட் பி அட் d distance. ஏன் நான் இங்கே d அப்படின்னு யூஸ் பண்ணுறேன்னா, dன்றது இஸ் நத்திங் பட் த ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ் டு see the object. அதாவது ஒரு ஹியூமன் ஐயால ஒரு ஆப்ஜெக்டை எவ்வளோ பக்கத்தில் வச்சா பார்க்க முடியும் அப்படின்றது. ஸோ d அப்படின்றது வந்து ஆக்சுவலாக 25 சென்டிமீட்டர். இந்த 25 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும் 25 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆப்ஜெக்டை வந்து கிட்ட பார்க்க முடியும். அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25 சென்டிமீட்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு அதை பார்க்க முடியும். இதே வந்து நான் ஒரு
15 சென்டிமீட்டர் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா 15 சென்டிமீட்டர் கொண்டு வந்துட்டா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பிளர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப கிட்ட இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியாது, ரொம்ப தூரமாக இருந்தாலும் நம்மளால அவ்வளோ கிளியராக பார்க்க முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸாக இருக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து டி டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஹெச். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள், ஸோ இந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது இட் ஷுட் பி அட் சம் ஆங்கிள். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆங்குலர். ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஆங்குலர் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், நாட் மேக்னிஃபிகேஷன், சைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ we can write angular size of the object, angular size of the object. So angular size of the object na we'll use usually tan theta. இந்த tan theta வை நம்ம என்ன பண்ணுவோம்னா negligible to small angle இருக்கிறதுனால theta அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ theta equal to opposite by adjacent. oppositeன்றது h, adjacentன்றது வந்து d. ஓகே, இது வந்து angular size of the object அப்படின்னு சொல்றோம். இப்போ இதே செட்டப் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு லென்ஸை வைக்க போறேன். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் சேம் செட்டப், வாட் ஐம் கோயிங் டு பிளேஸ் a lens like this. ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு பிளேஸ் a lens like this. ஒரு லென்ஸ் இப்போ இப்படி இருக்கு, இது பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த லென்ஸ் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்படி ஆப்ஜெக்ட் வச்சாச்சு. தட் இஸ் வாட் தட்ஸ் ஹவ் த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஒர்க்ஸ். வச்சதுக்கப்புறம் ஓகே, இது வந்து யூ டிஸ்டன்ஸில் வச்சாச்சு, அதாவது யூஇ யூ நாட்னு கூட சொல்லலாம், ஆப்ஜெக்டிவ் டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து இதுக்கு வந்து இது வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஐபீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது ஐ கிட்ட வைக்கிறதுனால இது ஐபீஸ் வச்சாச்சா. ஸோ இது வந்து யூஇ, ஆப்ஜெக்டிவ் ஃப்ரம் தி ஐபீஸ். ஸோ இப்போ என்ன ஆகும், அப்படியே மாதிரி இப்போ லென்ஸ் பக்கத்தில் வைக்கும்போது ஒரு லைட்டர் எப்படி பாஸ் ஆகும், parallel to the principal axis, ஒரு லைட்டர் இப்படி சென்டரில் பாஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு லைட்டரையும் என்ன ஆகும்னா டைவர்ஜ் ஆகிட்டு இப்படி இட் வில் கோ லைக் திஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு லைட்டரையும் இஃப் எக்ஸ்டெண்ட் லைக் திஸ், இந்த ரெண்டு லைட்டரையும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், this two light rays will meet it over here and will get the object over there. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆப்ஜெக்ட் கண்டு கிடைக்கும். ஸோ ஃபார் இமேஜ் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து இந்த இமேஜ் வந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி அட் டி டிஸ்டன்ஸ். அதாவது டி டிஸ்டன்ஸ்னா நம்ம பார்க்கக்கூடிய 25 சென்டிமீட்டரில் இருந்தால் we can able to see. ஸோ டி டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ we can call this is h and this is we can call this is h dash. and இந்த ஆங்கிளை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா அங்கே தீட்டான்னு எடுத்தோம் இல்லையா, இங்கே வந்து நம்ம தீட்டா டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். and observer வந்து இங்கே இருக்காங்க, so that we can able to see the image. okay, so that we can able to see the images. now this is angular size of the object. நார்மலாக பார்க்கும்போது இப்போ angular size of the image நம்ம பார்க்கணும். so we can calculate the angular size of the image. so angular size of the image அதே மாதிரி tan theta is equal to theta. ஸோ இதில் theta வந்து சிமிலாரிட்டி ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் வரும். ஒன்று இந்த ட்ரையாங்கிள், இன்னொன்று லார்ஜர் ட்ரையாங்கிள் இல்லையா, ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணிப்போம். ஸோ theta dash equal to opposite by adjacent. ஸோ h by u, then this will be theta dash equal to h dash divided by d. ஓகே, ஸோ divided by d. இப்போ இந்த ரெண்டு காம்போனன்ட் இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 1 and 2 நம்ம என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணலாம். we can divide equation 1 and equation 2. first வந்து we can, so here only divide பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா we'll get angular magnification கிடைக்கும். ஏன்னா இது வந்து angular size of the image, இது வந்து angular size of the object. we know size of the image divided by size of the object na that is magnification. இங்க theta யூஸ் பண்றதுனால we call that as a angular magnification. so we can write angular magnification. So angular magnification theta dash divided by theta. So theta dash by theta would be equal to, first இது ரெண்டு டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். okay, so that would be h by u, h by d. so we'll get d by u ன்னு வரும் இல்லையா. so we'll get d by u. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா that is h dash by d, sorry h dash by h dd cancel ஆகும். so we'll get h dash by h. h dash அப்படின்றது வந்து என்னது, height of the image, h ன்றது வந்து height of the object. so this is what we call as a magnification. so we can say magnification, that is angular magnification. angular magnification would be equal to theta dash by theta would be equal to d by u, object distance அப்படின்னு வரும். ஸோ இதில் dன்றது வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ தெரியும். இப்போ இந்த u கால்குலேட் பண்ணோம் இல்லையா, u கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to use the lens formula. so lens formula. so lens formula என்ன சொல்லுது, that is 1 by f would be equal to 1 by v minus 1 by u. இது lens formula. நம்மளுக்கு என்ன வேணும், u வேணும். so rearrange பண்ணலாம் இது. so when you rearrange this,
when you rearrange this, 1 by u would be equal to, இது 1 by u ன்னு சக போயிடுச்சுன்னா, that is 1 by f minus 1 by v minus 1 by f, correct? Now what is u? So u would be equal to v into f by f minus v. So this is the u, correct? So அப்ப இந்த v ன்றது வந்து என்ன? v ன்றது nothing but இந்த d எதை நம்ம என்னன்னு சொல்றோம்? v அப்படின்னு நம்ம சொல்றோம். So அப்ப நம்ம இங்க எழுதும்போது we can substitute this. So the angular magnification would be equal to d. சைன்ஸை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ லென்ஸோட ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ் சைன் வரும், லென்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் சைன் வரும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே டி வந்து மைனஸ் டி பை யூ, யூன்றது எழுதும் போது திருப்பி இது விக்கு பதிலாக டி போடணும் இல்லையா? ஸோ மைனஸ் டி இன்டூ ஃபோக்கல் லெங்த் வந்து இட் கம்ஸ் அண்டர் ரைட் ஹேண்ட் சைட். ஓகே, ஸோ டி இன்டூ எஃப் அது வந்து பாசிட்டிவ், தென் இது மேலே போயிடும், எஃப் அப்படியே இருக்கும், இங்கே மைனஸ் வி இருக்குது, இன்னொரு okay, இது minus இருக்கு, so v again it is negative, so that will be plus d. So அப்ப நான் இந்த minus minus cancel ஆயிரும், d will get cancelled, so we'll get magnification would be equal to, இந்த f form போயிடுச்சுன்னா 1 plus d by f, and the focal length would be IP. So this would be the magnification of the simple microscope. புரியுதா? So 1 plus d by f. இதே மாதிரி இப்போ இது வந்து என்னன்னா, this is magnification for images at near point. Okay, this is the magnification for image at near point, image at near point. இதே image வந்து far pointல ஃபார்ம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? far pointனா இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகணும். So you can draw it at image at infinity, image at infinity. So இப்போ இதே image வந்து எனக்கு இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகணும்னா என்ன ஆகணும்? think very carefully. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், parallel rays வந்துச்சுன்னா ஃபோக்கஸ்ல மீட் ஆகும். அதுவே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ்ல இருந்துச்சு அப்படின்னா எங்க இமேஜ் ஃபார்ம் ஆகும்? இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ இந்த இமேஜ் வந்து எனக்கு இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்க இருக்கணும்னா ஃபோக்கல் பாயிண்ட்ல இருக்கணும். ஸோ திஸ் ue must be equal to fe so that I will get the image at the infinity. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ue must be fe ஆ இருக்கணும். ஸோ again we'll come back to this relation. ஸோ இங்க என்ன வரும்? that is angular magnification. This angular magnification equal to d அப்படியே வந்துரும். இந்த u வந்து என்னவா மாறிடணும்? that become f ஆ மாறிடணும். So d by f. This is a magnification at the infinity, and if you want to put the sign you can also put the sign. So d ன்றது negative இல்லையா? So negative, focal length வந்து positive. So this is an image at the infinity. This is a basic idea behind the simple microscope.